திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்னாமலை ஊராட்சி, அதாவது மலை கிராமம், அது மலை கிராமமாக இருக்கிறது. இது தரைமட்டத்திலிருந்து சுமார் 1200 அடி உயரத்தில் உள்ள ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்களுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக தரைமட்டத்திலிருந்து மேலே செல்வதற்கும் மேலே இருந்து கீழே வருவதற்கும் முறையான சாலை வசதி இல்லாமல் கடமுடான பாதைகளிலே அவர்கள் பயணித்து வந்திருக்கிறார்கள். திடீரென யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ அல்லது பிரசவ வழி வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ, கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ நடந்துதான் வர வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து 4 மாவட்ட ஆட்சியர்கள் அந்த இடத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை ஆய்வு செய்து வந்தனர். இது போன்ற சூழ்நிலையில அவ்வப்போது திடீரென அந்த பகுதியில் இறந்துவிடக்கூடிய நபர்களை தோழி கட்டி தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அவநிலையை அந்த மக்கள் தள்ளப்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு கூட கோவிந்தன் என்கிற நபர் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் காரணமாக வானமடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் திடீரென ஒரு மருத்துவத்தின் காரணமாக நேற்று இரவு கூட அந்த நபரை ஊர் பொதுமக்கள் தோழி கட்டி தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த அவநிலை தொடர்ந்து காணப்பட்டது. இது சம்பந்தமான அதிகாரிகளிடம் நம்ம தொடர்ந்து விசாரணை தகவல் கேட்கும் பொழுது இந்த அதாவது மலை கிராமத்திலிருந்து தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர் தொலைவானது 3 கிலோமீட்டர் வருவாய்த்துறைக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை வனத்துறைக்கும் சொந்தமாக இருக்கிறது. இப்பொழுது வனத்துறைக்கு அந்த 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த 4 கிலோமீட்டர் சாலைக்கு ரெவன்யூ சார்பாக, அதாவது வருவாய்த்துறை சார்பாக 1.54 கோடி ரூபாய் பணம் கட்டினால் மட்டுமே அந்த சாலையை போட முடியும். அதுவே போட முடியாது. அந்த பணம் அந்த ஆலங்காயம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அந்த பணம் இல்லை. அதனால் அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் அதை ஒதுக்கி தந்தால் மட்டுமே போட முடியும் என்று ஒரு தகவலை கூறியிருக்கிறார்கள். இந்த பணம் உடனடியாக வர வேண்டும் என்றும் தங்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் அந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்தி வருகின்றனர்.